இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல கந்த சஷ்டி கவசத்தின் முழு பலனை அனுபவிக்க தவறாமல் செய்ய வேண்டிய விஷயத்தை பற்றி இந்த பதிவில் விரிவாக சொல்ல போறேன். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போயிடலாம். கந்த சஷ்டி கவசத்தை படிக்கும்போது எந்தவித துன்பங்களும் நீங்கும் என்பது ஐதீகம். இது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். ஆனால் கந்த சஷ்டி கவசத்தை படிக்கும் முன்னர் சொல்ல வேண்டிய மந்திரம் உண்டு. அம்மந்திரத்தை ஜபித்த பின் கந்த சஷ்டி கவசம் வாசிப்பது முறையான பலன்களை கொடுக்கும். அது என்ன என்பதை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்வோம். கந்த சஷ்டி கவசம் தீமைகளில் இருந்தும் பிரச்சனைகளில் இருந்தும் நம்மை காப்பாற்றும் கவசமாகும். கந்த சஷ்டி கவசத்தை அடிக்கடி உச்சரிப்பவர்களுக்கு அந்த முருகனே நேரில் வந்து அவதாரம் புரிந்து காட்சி அளிப்பதாக கூறப்படுகின்றது. அத்தகைய சக்தி வாய்ந்த கந்த சஷ்டி கவசத்தை படிப்பதின் வாயிலாக கிடைக்க வேண்டிய பலன்களை முறையாக அனுபவிக்க வேண்டும். முருக கவச பாடல். ஒரு நாள் 36 உருகொண்டு ஓதியே ஜெபித்து உகந்த நீரணிய அஷ்டதிக்குள்ளோர் அடங்கிலும் வசமாய். மேற்கண்ட இந்த மந்திரத்தில் இருக்கும் பொருளானது 36 முறை கந்த சஷ்டி கவசத்தை படிக்க வேண்டும் என்பது அல்ல. இதனை தவறாக புரிந்து கொண்டவர்கள் 36 முறை கந்த சஷ்டி கவசம் படிப்பதால் கிடைக்கும் பலன்களை கூறியுள்ளனர். ஆனால் உண்மையில் சண்முக கவசத்தில் 6 அச்சரங்கள் உண்டு. அச்சரம் என்றால் எழுத்து என்கின்ற பொருள் உண்டு. ஓம் சரவணபவ என்கின்ற இந்த 6 அச்சரங்களை உச்சரிப்பதன் மூலம் கிடைக்கும் பலன்கள் அபரிவிதமானவை. இதுபோல 36 உருகொண்ட அச்சரங்கள் பிரசித்தி பெற்ற கோவில்களில் உள்ளன. உங்களை சுற்றி இருக்கும் எதிரிகள் தொல்லையில் இருந்தும் தீராத நோய் நொடிகளில் இருந்தும் விடுதலை தரும் ஆற்றல் இந்த மந்திரத்துக்கு உண்டு. முருகன் போர் புரிந்த திருப்போரூர் ஸ்தலத்திலும் மதுராந்தகம் அருங்காமையில் அமைந்துள்ள பெரும் பேர் கண்டிகை என்ற ஊரில் அருள்பாலிக்கும் முருகப்பெருமானுடைய கோவிலிலும் 36 அச்சரங்கள் கொண்ட மந்திர சக்தி வாய்ந்த எந்திரம் உள்ளது. இந்த எந்திரத்திற்கு அபிஷேகம் செய்வதன் மூலம் தீராத பிடிகளும் கஷ்டங்களும் அகலும் என்பது நம்பிக்கை. கிரக தோஷம் நீங்கவும், ஜாதகத்தில் இருக்கும் தோஷங்கள் நீங்கவும், ஆரோக்கியம் அதிகரிக்கவும் சொல்ல வேண்டிய இந்த மந்திரத்தை உச்சரித்துவிட்டு பின்னர் சஷ்டி கவசத்தை வாசிக்கும் போது அதனுடைய முழு பலனும் கிடைக்கும் என்கின்றது சாஸ்திரம். 36 தடவை கந்த சஷ்டி கவசத்தை உச்சரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மந்திரத்தை உச்சரித்துவிட்டு கந்த சஷ்டி கவசம் பாடினால் பெறக்கரிய பேர் கிட்டும். ஒரு வீட்டில் காலை மாலை 2 வேளையும் கந்த சஷ்டி கவசத்தை படிப்பதும் அல்லது அதனை ஒலியாக கேட்பதும் அந்த வீட்டில் நல்ல அதிர்வலைகளை உண்டு பண்ணும். எந்த அளவிற்கு அதிகமாக கந்த சஷ்டி கவசத்தை உச்சரித்து வருகிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு பலன்களும் உண்டு. முருகனுக்கு உகந்த திதியாக இருப்பது சஷ்டியாகும். சஷ்டி திதி அன்று இந்த மந்திரத்தை உச்சரிப்பவர்கள் வேண்டிய வரங்களை பெறுவதாக சாஸ்திரங்கள் எடுத்துரைக்கின்றது. நீங்கள் நினைத்தது நடக்க, வேண்டியது பலிக்கவும் மேற்கூறிய இம்மந்திரத்தை உச்சரித்துவிட்டு தொடர்ந்து கந்த சஷ்டி கவசத்தை உச்சரித்து வாருங்கள். நல்லதே நடக்கும். ஓம் சரவணபவா என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.